களத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கிறதான மேட்ரு. 4 தொண்டனை கூட்டிட்டு வரணும். அப்போ அப்படி உனக்கு 50க்கு மேலே கேண்டிடேட் இல்லை, கேண்டிடேட் டெஃபிஷியன்சி, அதனால நீ வந்து கேண்டிடேட்டுக்கு ஆள் பிடிக்கிற. அப்போ அந்த வீக்னஸை மறைக்கிறதுக்கு சார் இப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் சின்னமும் கொடுத்தாச்சு, இப்போ வரைக்கும் காத்து தான் ஓடிட்டு இருக்கு. தம்பி பலன் நிரூபிக்காத ஒருத்தன் விஜயகாந்தாவது 8-10 பலன் நிரூபிச்சனால ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாரு. அவன் முன்னாடி எவனும் வரமாட்டான்னு விக்கிரவாண்டி முடிஞ்சதுமே சீமான் அடிச்சாரு. பாத்தீங்களா, இங்க இஷ்யூவே இதுதாங்க. எனக்கு கொஞ்சம் ஆனா இருக்கு சார். டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் போட்டார். பலன் நிரூபிக்காத விஜய் என்னையா இருக்கு, எவையா வருவான்? இப்ப விஜயால ஒரு விழுக்காடு வாக்கு நிரூபிச்ச ஒரு கட்சி கூட விஜய் நம்பி வரல. பலம் என்ன? யாரு ஆட்சியில பங்கு கொடுக்க? ஆட்சியில பங்கு கொடுக்கறீங்க யாரு சார்? விஜயகாந்த் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா அந்த ஓட்டு விஜயகாந்த் கையில வந்துட்டு அது டிரான்ஸ்பர் ஆச்சு. கையில வராத ஓட்டு எப்படிங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? இதுதான் மண்டு மாதிரி மாண்டையெல்லாம் பேசினாரு. மண்டு 39 கேண்டிடேட் போடுங்க, சகாதேவ மாதிரி சொல்றேன், போடுங்கன்னு. அது ராகுல் காந்தி தான். பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். எதுக்கே நீ கட்சி ஆரம்பிக்கிற? ராகுல் காந்தியை முட்டி மோதி பார்லிமெண்ட்ல நிக்கிறதுக்கு கழிவு இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல, மோடி மேல வன்மத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏ எதிர்ப்புன்னு ராகுலுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட் பண்ண. இதுக்கு என்ன ஒரு கட்சி என்னத்துக்கு? விஜய்க்கு இந்த சின்னம் கொடுத்ததுல எந்த ஒரு அரசியலுமே கிடையாதா? தணிக்கை சான்றிதழ் விவகாரத்துல வந்து ரொம்ப இழுபறியில போயிருந்தது. இரக்கமே காட்டல. ஆனா ஒரு 10 சின்னத்தை காட்டி இந்த சின்னம் தான் எனக்கு வேணும்னே டக்குன்னு தேர்தல் ஆணையம் விஜய்க்கு கொடுத்துருச்சு. அதே தேர்தல் ஆணையம் தான் கமலஹாசன் கண்டஸ்ட் பண்ணாதவருக்கும் டார்ச் லைட்டை கொடுத்துட்டேன். சார் இப்போ என்டிஏ கூட்டணி மாநாடு நடந்துருச்சு. அங்க வந்து தேமுதிகக்கு கூட்டணியில இடம் இல்ல, தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த அம்மா பிரேமலதா ரோட்டுக்கு அந்தாண்ட பக்கமும் இல்லாம இந்தாண்ட பக்கம் இல்லாம நடுமத்தில் நின்று இருக்காங்க. யார் தான் உங்களுக்கு கை கொடுப்பா? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. தாவேக்காவை ஏற்கனவே விசில் அடிச்சான் குஞ்சுகள் அப்படின்ற போல சொல்லியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னமாகவே விசிலை கொடுத்திருக்காங்க. இந்த விசில் வந்து 2026 தேர்தலில் வந்து விசில் அடிக்குமா? அது விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரன்னு நான் சொல்றத டிஸ்ப்ரூவ் பண்ணி ஒரு தகுதியான தலைவரா விஜய் நிக்கணும். நிக்கிறாரான்னு தெரியல. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டதே ஒரு வீக்னஸ் தான். பனையூர்ல வந்து வேட்புமனு வாங்கிட்டு போங்க, வேட்புமனுக்கு இலவசமா கூட கொடுங்க, அல்லது வேட்புமனுக்கு டோக்கனா ஒரு 1000 ரூபான்னு கூட வைங்க. நேரில் வந்து வேட்புமனு வாங்கணும். அப்பதானே ஒரு திருவிழா மாதிரி கட்சிக்காரன் வருவான். நீ ஆன்லைன்ல வேட்புமனுன்னு சொன்னா என்ன 1 லட்சம் பேர் தாவேக்கா சார்பாக போட்டியிட மனுன்னு ஃப்ராட்தனமா பேசுவேன். களத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கிறதான மேட்ரு. 4 தொண்டனை கூட்டிட்டு வரணும். அப்போ அப்படி உனக்கு 50க்கு மேல கேண்டிடேட் இல்லை, கேண்டிடேட் டெஃபிஷியன்சி, அதனால நீ வந்து கேண்டிடேட்டுக்கு ஆள் பிடிக்கிற. அப்போ அந்த வீக்னஸை மறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் கேண்டிடேட்டுக்கு ஆள் பிடிச்சிக்கிட்டு வேட்புமனு வாங்கன்னு சொன்னா இப்பவே எக்ஸ்போஸ் ஆகி பலகீனப்பட்டு போகும். ஆர்டி சொல்றது உண்மை, ரவீந்திரன் துரைசாமி சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சு போங்கிறதுக்காக ஆன்லைன் வேட்புமனுன்னு ஒரு ஹம்பக் நாடகத்தை போடுறீங்க. உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு இந்த அரசியலை பண்றீங்க. இப்படிதான் 35 இடத்துல அன்னதானம் வழங்கிக்கிட்டு 214 இடத்துல நடந்ததாட்டு பொய்யா புரட்டா சொன்னீங்க. விஜய்க்கு ஆதரவா பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஆதாரத்தை வாங்கி வெளியிடுங்கப்பா. பொய் கோபி. இந்த விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்களா அவங்க? அது என்ன சின்னம்னாலும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இன்னைக்கு உள்ள கம்யூனிகேஷன் புரட்சியில விசில்னாலும் சரி, செல்போனுனாலும் சரி, பர்ஸ்னாலும் சரி, பாட்டில்னாலும் சரி, புக்குனாலும் சரி, பேட்டரினாலும் சரி, எதுனாலும் கொண்டு போய் சேர்த்துடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. விசில்னு சொல்லும் போது கொஞ்சம் எளிமையான சின்னம். அதனால சின்னத்தை வச்சு ஒன்றும் ஓட்டு இல்லை. விஜய்க்கு லீடர்ஷிப்புக்கும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூக்கும் தான் ஓட்டு. இப்போ என்ன, இப்போ விஜய்க்கு சின்னம் வந்து கிரிக்கெட் பால்னா ஓட்டு விழாதா, விசில்னா தான் ஓட்டு விழுமா? இல்ல, விஜய்க்கு சின்னம் விசிலுங்கிறது தான் அந்த சின்னத்துக்கு பிளஸ். விஜய்க்கு சின்னம் காக்கி ஸ்டிக்னா காக்கி ஸ்டிக்கு அது பிளஸ். ஸோ விஜய்க்கு சின்னங்கிறதா அங்க மேட்ரு. லீடர், கொள்கை, அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் வியூகங்கள், இதை வச்சுதான் வாக்கு. ஸோ விசில் எளிமையான சின்னம், அவ்வளவு. சார் இப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் சின்னமும் கொடுத்தாச்சு, இப்போ வரைக்கும் காத்து தான் ஓடின்னு இருக்கு. தம்பி பலன் நிரூபிக்காத ஒருத்தன் விஜயகாந்தாவது 8-10 பலன் நிரூபிச்சனால ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாரு. உன் முன்னாடி எவனும் வரமாட்டான்னு விக்கிரவாண்டி முடிஞ்சதுமே சீமான் அடிச்சாரு. பாத்தீங்களா, இங்க இஷ்யூவே இதுதாங்க. எனக்கு கொஞ்சம் ஆனா இருக்கு சார். டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் போட்டார். பலன் நிரூபிக்காத விஜய் என்னையா இருக்கு, எவையா வருவான்? சும்மா நீ கதை விட்டுட்டு தெரியாத, வாங்கின காசுக்கு மேல குறைக்காத, பொய்யா செய்தி போடாத. சீமான் எங்க விஜய் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. நான் எனக்கும்
ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிரச்சனை ஆயிட்டு. நான் உடனே மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு அதுக்குள்ள வேலையை நான் அண்ணாமலை ரூட்ல பார்க்க போகும்போது எடப்பாடி இது நடந்தா நம்ம 3வது பேருமோன்னு டக்குனி வந்து பாஜக விழுந்துட்டாரு. அது வேற கதை. இப்ப விஜயால ஒரு விழுக்காடு வாக்கு நிரூபிச்ச ஒரு கட்சி கூட விஜய் நம்பி வரல. பலம் என்ன? யாரு ஆட்சியில பங்கு கொடுக்க? ஆட்சியில பங்கு கொடுக்கறீங்க யாரு சார்? நீங்க 2024 ஒரு வாக்கை நிரூபிச்சுட்டு பேசினா அது உண்மை. இப்போ தினமலரும் முட்டாள்தனமா எழுதுவான், தினத்தந்தியும் முட்டாள்தனமா எழுதுறான். நடைமுறை சாத்தியம் எங்க படம்? யார் வாரா? தினகரனே சும்மா எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணதுக்கு பேசிக்கிட்டு எடப்பாடி கூட போயிட்டாரு, பாஜக கூட போயிட்டாரு. அடுத்தால ஓபிஎஸ் அவரும் வந்து விஜய் ஆப்ஷனை பெருசா எடுக்கல. சார் நீங்க உங்க ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்ன? உங்க பலம் என்ன? எப்படி நீங்க பலம் நிரூபிக்காத பின்னாடி ஆட்கள் வருவாங்க? இதுவரை ஆள் வரல. நானும் சொன்னா இல்லையா? முஸ்தபாவை தவிர யாரும் வரல. முஸ்தபா அதை நான் பாராட்டி சொல்லி இருக்கிறேன். யாரும் வரலன்னு நான் சொன்னதும் ஜான் ஆரோக்கியசாமி உடனே முஸ்தபா கொண்டு சேர்த்து விட்டுட்டாங்க. யாரும் வரல சார். நீங்க அரசியல் அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். இப்போ முஸ்தபா வந்தது கூட ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிதானா சார்? நான் கிண்டல் அடிச்சதுனால யாருமே இல்ல, கடைவிரிச்சாரு கொள்வார் இல்லன்னு முஸ்தபா வந்துட்டாரு. கூட்டணிக்கு ஜான் ஆரோக்கியசாமி தடையா இருக்காரா? தெரியல, அது சரியா தெரியல. நான் அது நேத்து கூட சுக்ல கிதியா கூட ஒண்ணு சொன்னாரு, விஜய் ஒண்ணு யாரும் முயற்சி பண்ணலன்னு. என்னையா பலம் என்னன்னு தெரியாது. புதிய தலைமுறையில புதிய தலைமுறையில சும்மா ஏட்டு சுரக்கா காகித புலி அதெல்லாம் யாரையா மதிப்பா? பிளேயர் இப்படியா மதிப்பான்? எந்த பிளேயரும் மதிக்கல. பலம் என்னன்னு தெரியாது. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. ஓட் என்னன்னு தெரிஞ்சாதானே ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி தெரியும். இப்போ பாமக எல்லாம் முன்னாடி வந்து டாக்டர் சொன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிரும், மாயாவதி சொன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிரும், திருமாவளவன் சொன்னா அந்த ஓட்டு 1க்கு 3 டிரான்ஸ்பர் ஆகும். கேட்லிஸ்ட் ஆட்டு. இவருக்கு பலமே என்னன்னு தெரியாது. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தினகரன் இருக்கிறாருன்னு வைங்க, தேவேந்திர குல வேளாளர் ரசிகர் ஓட்டு போடுவான்னு என்ன கேரண்டி? ஜாதி கட்சி கூட கூட்டணி போயிட்டாருன்னு அவன் சொல்லிட்டான்னா. ஓபிஎஸ் நிற்கிறாரு, தேவேந்திர குல வேளாளர் யாதவர் சமூக ஓட்டுகள் எல்லாம் விஜய்க்கு ரசிகன். ஓபிஎஸ் விட்டுருங்க, அவன் வேற பாதையில பாத்துட்டான்னா எப்படி அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்? ஒரு ரசிகனா இருப்பான், உனக்கு கூட ஓட்டு போடுவான். நீ சொல்றான்னு இன்னொருத்தனுக்கு எப்படி ஓட்டு விடும்? இப்ப விஜயகாந்த் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா அந்த ஓட்டு விஜயகாந்த் கையில வந்துட்டு அது டிரான்ஸ்பர் ஆச்சு. கையில வராத ஓட்டு எப்படிங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? இதுதான் மண்டு மாதிரி மாண்டையெல்லாம் பேசினாரு மண்டூஸ். இது பவன் கல்யாண் நிரூபிச்ச ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. நிரூபிக்காத ஓட்டை சிவாஜி டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சதா? வடிவேலு டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சா? ராதிகா டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சதா? யாருங்க டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சது? நிரூபிச்சா அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணலாம். ராமதாஸ் நிரூபிச்சாரு. 98 நாங்க தான் கூட்டணி அமைச்சோம், எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணாரு. என்டிஆர் வன்னியருக்குமே அவர் ஒரு அடையாளம், ஐகான். முன்ன விட அதிகம் வரும்னு ஜெயலலிதா 4 சீட்டுக்கு என்னோட கருத்தை கேட்டு 5 சீட்டா கொடுத்தாங்க. டிரான்ஸ்பர் ஆச்சு ஓட்டு. அண்ணன் வைகோ டிரான்ஸ்பர் பண்ணாரு, நிரூபிச்ச ஓட்டு. அல்லு அர்ஜுன் நிரூபிக்காத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணாரு? இதுதான் சுதாகர் ரெட்டி பிஜேபி அப்சர்வர் தெளிவா அதை சொன்னாரு. பவன் கல்யாண் நிரூபிச்சது ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. அல்லு அர்ஜுன் பவனோட பெரிய ஸ்டார், நிரூபிக்கல. எக்கச்சக்க கூட்டம் வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. அப்போ நீங்க கூட்டணிக்கு போறவனுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்ல? இதுதான் சகாதேவ மாதிரி நம்ம சொல்றதை கேட்கணும். 39 கேண்டிடேட் போடுங்க, சகாதேவ மாதிரி சொல்றேன், போடுங்கன்னு. அது ராகுல் காந்தி தான். பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். இன்னும் எதுக்கே நீ கட்சி ஆரம்பிக்கிற? ராகுல் காந்தியை முட்டி மோதி பார்லிமெண்ட்ல நிக்கிறதுக்கு கழிவு இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல, மோடி மேல வன்மத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏ எதிர்ப்புன்னு ராகுலுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட் பண்ண. இதுக்கு என்ன ஒரு கட்சி என்னத்துக்கு? ராகுல் என்ன யோக்கியரா? அவங்க பாட்டி என்ன யோக்கியமா? நாட்டுக்குள்ள நீதிமன்றத்தை மீறி எமர்ஜென்சியை கொண்டு வந்து அதிகாரத்தை முழுக்க சட்டத்தை மீறி கையில் எடுத்த சர்வாதிகாரி. அவங்க அப்பா என்ன போபல்ஸ் ஊழல் மன்னன், நாட்டுக்கு உள்ள பீரங்கிலேயே ஊழல் பண்ண ஆளு. இண்டோ பாக் வரும்போது சிவில் பைலட்டா இருந்து லீவு போடாம எல்லா சிவில் பைலட்டும் ராணுவத்துக்கு வரணும்னு சொல்லும் போது லீவு போடாம ஓடின மனிதர் அவரு. ஏன் வாரிசு அரசியல்? யாரு? சஞ்சய் காந்தி செத்ததும் பைலட்டா இருந்தவரை கொண்டு வந்து வாரிசு அரசியல் கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி. நீங்க வாரிசு அரசியல் எதுக்குறீங்களா? ஆனா ராகுல் காந்தியை கண்டு பயப்படுவீங்களா? பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தானா? நீங்க இந்த தப்ப பண்ணீங்க. சொன்ன 39 போடுங்கன்னு. அதனால மோடி இப்ப அடிக்கிறது அதான் காரணம். நீ ராகுல் காந்திக்கு ஆளு, என்ன இருந்தாலும் ராகுல் காந்தி ஆளு தான். அடிச்சு தகர்த்துறன்னு அடிக்கிறாரு. இப்ப விசில கொடுத்தது அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. விசில கொடுத்தா நான் வரவேற்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி 2026 தேர்தலுக்கு விசில் அடிச்சாச்சு. ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி, ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி. துரத்தி போடுங்க சார். சார் காங்கிரஸ் அந்த குழு வந்து விட சொல்லி விட மாட்டாங்க இவங்கள. ஒத்த ஓட்டு, அந்த ஒத்த ஓட்டை துரத்திக்கு போடுங்க. இதுக்கு வாங்க, விசில் கொடுத்ததுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம். அது 234 போடுறேன்னு பேட்டரியே வாங்கிட்டு டார்ச்லைட்டே வாங்கிட்டாரு. கலைஞரோட கண்டஸ்டே பண்ணல, அவரும் 214 போடுறதுன்னு கொடுத்துட்டான்ல. அதே மாதிரி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். பட் எலெக்ஷன் கமிஷன் இப்ப நியாயமா நடக்குன்னு சொல்லுங்க, சரிதானா? சோ அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். தேர்தல் ஆணையம் நினைச்சா
அதுக்கும் இக்கண்ணா வைக்க முடியும். வைக்காமலே கமலஹாசனுக்கும் விஜய்க்கும் கொடுத்துட்டாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கும் இவருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டாலின் சொல்லிதான் இது கமலஹாசனுக்கும் விஜய்க்கும் கொடுத்தாங்களா? இது தேர்தல் ஆணையம் எல்லாரும் கொடுக்க மாதிரி கொடுத்தாங்க. சீமானுக்கு மட்டும் கொஞ்சம் நெருக்கடி இருந்து ஒரு தெலுங்கு லாபி அவருக்கு சின்னத்தை எடுத்துக்கிட்டு விவசாயம் இது பண்ணி கண்டஸ்டே பண்ணாம அகில இந்திய கட்சி மாதிரி காட்டி சீமான சின்னத்தை மறைக்க நினைச்சாங்க. அது முடியாதுன்னு சீமான் நிரூபிச்சிட்டாரு. இப்ப விஜய்க்கு இந்த சின்னம் கொடுத்ததுல எந்த ஒரு அரசியலுமே கிடையாதா? தணிக்கை சான்றிதழ் விவகாரத்துல ரொம்ப இழுபறியில போயிருந்தது. இரக்கமே காட்டல. ஆனா ஒரு 10 சின்னத்தை காட்டி இந்த சின்னதான் எனக்கு வேணும்னே டக்குன்னு தேர்தல் ஆணையம் விஜய்க்கு கொடுத்துருச்சு. அதே தேர்தல் ஆணையம் தான் கமலஹாசன் கண்டஸ்ட் பண்ணாதவருக்கும் டார்ச் லைட்டை கொடுத்துட்டேன். நீங்க இதை இன்டர்பிரட் பண்ணலாம். பலரும் அந்த ஹெட்டிங் செய்தி எல்லாம் வர்றதும் தேர்தல் ஆணையம் ஃபேவரபிளா விஜய்க்கு கொடுத்துட்டாங்கன்னு அது வருது. அப்படின்னா சென்சார் போர்டு விஷயத்துல பழிவாங்க நடவடிக்கை இல்லைன்னு சொல்லுங்க. இது சிபிஐ விசாரணையில நியாயமா நடக்குன்னு சொல்லுங்க. ஐடில அபராதம் பிரிச்சு சரின்னு சொல்றது நியாயமா நடக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் தான் பாக்குறேன். பட் கொஞ்சம் டிலே பண்ணி வர வேண்டியது சீக்கிரம் வந்ததுல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தாவேகா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தெரியுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பிஜேபி ரூட்ல உள்ள இன்ஃப்ளூயன்ஸா டைரக்டா ஆதவ அர்ஜுனாவுக்கு மற்ற விதமான இன்ஃப்ளூயன்ஸான்னு தெரியல. பட் அவங்க நியாயமா தானே பண்ணியிருக்காங்க. ஒரு பொதுத்தள கட்சி தாவேகாவுக்கும் கண்டஸ்டே பண்ணாத மக்கள் நீதி மையத்துக்கும் கண்டஸ்ட் பண்ண போறோங்கிறத சொன்னதும் சரி, இப்போ கண்டஸ்ட் பண்ணவங்களா இருக்கும் பண்ணட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதானே. சரி, இப்போ என்டிஏ கூட்டணி மாநாடு நடந்துருச்சு. அங்க தேமுதிகக்கு கூட்டணியில இடம் இல்ல, தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த அம்மா பிரேமலதா ரோட்டுக்கு அந்தாண்ட பக்கமும் இல்லாம இந்தாண்ட பக்கம் இல்லாம நடுமத்தில் நின்று இருக்காங்க. யார்தான் உங்களுக்கு கை கொடுப்பா? தாவேகாவுக்கு போவதாகவும் ஒரு தகவல். உண்மையா சார்? இல்ல கோபி, டெல்லியில உள்ள பெரிய பெரிய தமிழர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இது பண்ணதும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு 19 எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது தோல்வி, 24 எடப்பாடி கூட தோல்வி, தேரல்னு புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்ல 2024 புறம் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக 36 விழுக்காடு வாக்குல 23 விழுக்காடு வாக்கு உதயசூரியனுக்கு போனது, 12 விழுக்காடு வாக்கு மாம்பழத்துக்கு போனது. அதிமுக போராட்டத்தை ஆதரிச்ச நாம் தமிழர் சீமானுக்கு 1 விழுக்காடு ஓட்டு மட்டுமே போனது போது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இல்ல, இவரை நம்பி ஜெயிக்க முடியாது. இவருக்கு உள்ள ஓட்டே 10.5க்கான வன்னியர் சமூக அபரித ஓட்டு தான் இவர் கையில இருக்குது. பாமகவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ஓட்டு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. விழுப்புரம் சிதம்பரத்துல 36 விழுக்காடு வாக்கெடுத்த அதிமுக ரெட்டையில கடலூர்ல குறைவா வாக்கு தான் முரசுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஓட்டு தஞ்சாவூர்ல முரசுக்கு வரல. இப்போ இவங்க ஆவரேஜ் எடுக்கிற ஓட்டு 35 தான் தேரும். அந்த 35ல நமக்கு இவங்களால என்ன ஓட்டு 38னே போடுங்க தேமுதிக சேர்த்து, நமக்கு 32 தான் தேரும். அப்போ இவங்களை நம்பி சீட் கன்வெர்ட் ஆகாது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிற கருத்தை அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணி பலன் அளிக்காதுங்கிற ரூட்ல அவங்க போறாங்க. அதுக்கு அவங்க பாமகவோட அதிக சீட்டு வேணும்னு கேட்டாங்க. இவங்க பாமகவோட அதிக சீட்டு கொடுத்து கூட தேமுதிக வேணும்னு தங்கமணி நினைக்கிறாரு, வேலுமணி நினைக்கிறாரு, ராஜேந்திர பாலாஜி நினைக்கிறாரு, செல்லூர் ராஜன் நினைக்கிறாரு, ஆர்வி உதயகுமார் நினைக்கிறாரு, இவரு தளவாய் சுந்தரம் நினைக்கிறாரு. இப்படி தென் மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் உள்ள பல அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ முக்கிய தலைவர்லாம் நினைக்கிறாரு. எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு பாமக போதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவரும் KP முனுசாமியும் சேர்ந்து ஒரு டைப்பான ஜாதி அரசியல் பண்ணி 2021 தட்டி விட்டாங்க. அதுல இப்ப நம்ம ஜாதி அந்த இடத்துக்குள்ள பிரேமலதா அம்மையார் துணிச்சலா தன் கருத்தை சொன்னாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு கட்சிக்கு ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு பண்றது மற்றவங்களுக்கு அநீதிங்கிறதெல்லாம் ரொம்ப துணிவான கருத்தை சொன்னாங்க. அது அந்த பாமகவினர் மத்தியில ஒரு விரோத மனப்பான்மை உருவாயிற்று. ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் 98ல இருந்தே வெற்றி வீரர், பாமக வெற்றி வீரர், வன்னியர்கள் வெற்றி வீரர், 98, 99, 2001, 2004, 2006 அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது 2006ல கேப்டன் விஜயகாந்த் விருத்தாச்சலத்துல வராரு. எந்த கேப்டன் விஜயகாந்த் சிங்கத்தை தன் குகையில சந்திக்கிறாரு? எங்கண்ண ரஜினிகாந்த் 2004ல பாமகவை தோக்கடிப்போன்னு சொல்லி முடியாம போன ஒரு சூழ்நிலையில அவங்க ஸ்வீப் பண்ணி போன சூழ்நிலையில கேப்டன் விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு சிங்கத்தை விருத்தாச்சலத்துல கோவைக்குள்ளே சந்திக்கிறாரு. கேப்டன் அன்னைக்கு ஜெயித்தாரு. 2009 நாங்களே கேப்டன் விஜயகாந்தை பயன்படுத்தி அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி கலைஞர்கிட்ட ஜெயலலிதா அம்மையாரும் கேப்டன் விஜயகாந்த் சேர்ந்தா 40 ஜெயித்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது கலைஞர் அது நடந்துடக்கூடாதுன்னு ராமதாஸ் அங்க தள்ளி விட்டுட்டார். ராமதாஸ் அங்க வாஷ் அவுட் ஆயிட்டாரு. அப்போ அந்த பகை பாமக தேமுதிக பகை. இப்போ உள்ள பாமக வாட்டு பவர்ஃபுல்லா இருக்கிறது அன்புமணி தான். 3 எம்எல்ஏ 18+1 அவர் வாங்கிட்டாரு. எடப்பாடி அன்புமணியை மதிச்சிட்டாரு. அந்த பகை தொடர்றதா தான் தேமுதிக உணர்றாங்க. டாக்டர் ராமதாஸ் நோட்டாக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாரா இல்லையா? தேமுதிக நின்ன தொகுதியில. அப்புறம் தேமுதிக 14 தொகுதி நின்று பாமக 8 தொகுதி நிற்கும் போது வன்னியரை யாரையும் கேண்டிடேட் விடலன்னு பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? மனச்சாட்சிப்படி விஷயத்த சொல்லணும். அப்ப இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதே வேளையில அன்புமணி ஜெயிக்கிறதுக்கு கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி நின்று தர்மபுரியில ஜெயிக்க வச்சாரு கேப்டன் விஜயகாந்த். இந்த சூழ்நிலை எல்லாம் ஒரு இதா இருக்குது.
எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, அவரை பொறுத்தவரை அன்புமணி பெருசு, எடப்பாடியில ஜெயிக்கிறது பெருசு, பன்னீர் பலம் பெருசு. நானே அன்புமணி இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்பாருன்னா எடப்பாடி கிட்ட இன்னும் கொஞ்சம் பேரம் பேசியிருக்கலாம். Okay. அவரு ராமதாஸ அரசியல் ரீதியா முடிச்சு கட்டணுங்கிறதுக்காக 18+ Okay, வாங்கிட்டாரு. okay, அதோட okay. கூட எடப்பாடி கொடுத்திருப்பாரு. இன்னும் அதுல என்ன சிக்கல் என்னன்னா, ஒருவேளை ராமதாஸை சேர்த்துட்டு அன்புமணியை விட்டுருப்பாருன்னா அன்புமணி இப்ப தானே முந்திக்கிட்டாரு அவரு. அப்ப முந்திக்கிட்டாரு, புத்திசாலித்தனமா அன்புமணி பண்ணிட்டாருன்னு எடுக்கலாம். அந்த இடம் தான் ஒரு லெவலுக்கு மேல அந்த அந்த பார்கெனிங்க ஏத்திட்டு போக கூடாது. சூழல் பொறுத்து புடிய சூழல் பிடிச்சிட்டாரு. பொறுத்து சரியான டைம்ல அப்படியே பிடிச்சிடணும். நான் என்னோட இதுல எடப்பாடியில சௌமியா அன்புமணி என்னன்னா சிக்கிரும் தான் சொன்னேன். எடப்பாடி டக்குன்னு அதை முடிச்சுக்கிட்டாரு. சோ அவருக்கு அதான் முக்கியம். என்ன பொறுத்தவரை இப்போ இன்னைக்கு மாநாட்டுல எல்லாம் எடப்பாடி கூட்டத்தெல்லாம் இருக்க பார்த்தா ஆட்சிக்கு ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லைங்க. எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலினுக்கு ஆப்போனண்டா நம்ம இருக்கணும். அவரு அதிமுக ஆட்சிங்கிறாரு, மோடி என்டிஏ ஆட்சிங்கிறாரு. அப்ப நம்ம 2வது இடம் நமக்கு விட்டு போயிடக்கூடாது. பாராளுமன்றத்திலே மோடி கூட கூட்டணிக்கு வராது. அவரு சட்டமன்றத்துல வராருன்னா அண்ணாமலை சீமான முன்னிறுத்தி இவரை 3வது தள்ளிடுவாருன்னு கேட்காதாங்க. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களோட பகிர்ந்து. நன்றி கோபி.